கிரீஷ் சோதங்கர் சனிக்கிழமை இரவு டெல்லி விரைந்தார். ஞாயிற்றுக்கிழமை ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். திமுக உடனான தொகுதி பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் என்ன பதில் தந்தார் என்பதை பார்ப்போம். தொகுதி பங்கீடு குறித்து இரண்டு தரப்பும் 1 மணி நேரம் விவாதித்தன. எங்களுடைய விருப்ப பட்டியலை திமுக ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புகிறோம். We only hope that our wish list that we have submitted will be accepted by the DMK. Then only we can continue with this. ஆனால் திமுக தரப்பில் 25 தொகுதிகளை ஒதுக்குவதாக தெரிவித்தனர். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. They offered us 25 seats, but that is not acceptable to us. இளைஞர்களிடையே தாவேகாவுக்கு பெரும் ஈர்ப்பு உள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் காங்கிரசின் பலத்தையும் ராகுலின் தலைமையையும் தாவேகா தலைமை அங்கீகரித்து வெளிப்படையாகவே கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து வருகிறது. They are getting traction among the youngsters. They are also recognizing the strength of Indian National Congress. எங்களது விருப்ப பட்டியலை ஏற்றால்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. இப்போதைக்கு திமுகவுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். இனி முடிவெடுக்க வேண்டியது திமுக தான் என்றார் கிரீஷ் சோதங்கர். And we have submitted them what we desire in this election. Now it is their turn. We don't want to sacrifice our party. நாளை மாலைக்குள் கொடுத்த தொகுதிகளை வாங்கிக் கொண்டு போக வேண்டும். இல்லையே காங்கிரஸ் இல்லாமலேயே நாங்கள் தேர்தலை சந்திப்போம். டேக் இட் ஆர் லீவ் இட் என்று திமுக கூறியுள்ளது.